நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் நான் வந்துடுறேன், ஒரு 7 மணிக்குள்ள கரெக்டாக வந்துடுவேன், ஒரு 6 மணிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லிட்டு போவோம். ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 மணின்னு சொல்கிறது 9 மணியாக மாற வாய்ப்பு இருக்கும். 6 மணின்னு சொல்கிறது 8 மணியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எதனால் நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருந்தது, என்னால் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது மூலியமா வந்துன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து எந்த நேரத்துக்கு கரெக்டாக போய் சேருவீங்கன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைம் வந்து கூகுள் மேப்லயே சொல்லிடுவாங்க. அந்த டைம் படி பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்துக்கு தான் வருவேன், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6:21க்கு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 6:21க்கு நீங்க அங்கே போய் கரெக்டாக இருப்பீங்க. ஸோ இங்க இருக்கிற டைம் வந்து நம்ப வேண்டாம். இது வந்து ஓல்டு வெர்ஷன். இது இப்போ வாங்க நியூ வெர்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஸ்பீட்ல வந்து வண்டி மூவ் பண்றீங்க, உங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் மூலியமா ட்ராக் பண்ணிட்டு அவங்க இந்த மாரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருவாங்க. இங்க வருது பாருங்க தெளிவா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, எந்த டைமுக்குள்ள நீங்க கரெக்டா அக்யூரேட்டா போய் சேருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா நான் இந்த நேரத்துல தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்க நம்பி டைமை சொல்லலாம். அந்த டைம் வந்து 1 இன்ச்சு கூட முன்ன பின் இல்லாம கரெக்டா போய் சேருவீங்க. அதுக்காக தான் இந்த நியூ வெர்ஷன் விட்டுருக்காங்க. நன்றி.